வெறித்தனமா இருப்பான் சுகுணா. 4 கை 4 கண்ணு, வயித்துல ஒரு வாய், மூஞ்சில ஒரு வாயின்னு பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா பயங்கரமா வந்து நிப்பான் பாருங்க. அவனை பார்த்துட்டு இந்த கஜிமா மிரண்டு போயிருப்பான். ஐயோ, இந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சு தானே 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்க எல்லாருமே போட்டு பொழந்தெடுத்தானே அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க. அப்புறம் சண்டை ஆரம்பிக்கும் போது பாருங்க, இதுக்கு முன்னாடி கஜிமா அடிச்சானா, இந்த தடவை நம்ம சுகுணா அந்த கஜிமா போட்டு பொழந்து எடுத்துட்டு இருப்பான். அப்படியே சுகுணா அந்த கஜிமா போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கும் போது இந்த கட்டெக்னிக்க போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு கஜிமா தெரிஞ்சுக்குவான். அப்ப அந்த கட்டெக்னிக்க போடுவான் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கோஜோ கொண்டா பாத்தீங்களா, அதே டெக்னிக் யூனிவர்சல் ஸ்பேஸ் இன்ஃபினிட்டி எல்லாத்தையுமே தாண்டி வெட்டும் பாத்தீங்களா. அந்த கட்டெக்னிக்க போட பார்த்தா கீழே அவ்வளோ பெரிய வெட்டு வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் கஜிமா தப்பிச்சிருப்பான். இருந்தாலும் நம்ம சுகுணா போட்டு அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படி அடி வாங்கிட்டே இருக்கும்போது அப்படி பறந்து பின்னாடி போயிட்டு இருப்பானா, என்ன செய்வான் சுகுணா, அந்த வளப்புன்ற மாதிரி பின்னி வச்சு ஒரு கட்டெக்னிக் போடுவான். அந்த கட்டெக்னிக்ல இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அந்த மாதிரி அவன் கட்டெக்னிக் அதான் தப்பிச்சு போகவே முடியாது. அவ்வளவுதான், கஜிமா இங்கேயே செத்து போயிடுவான். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனோட மைண்டுக்குள்ள நம்ம சுகுணா போய் பேசுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜோகா இருக்கான் பாத்தீங்களா, அவங்ககிட்டயும் பேசிருப்பான். ஆனா நம்ம கோஜோ கிட்ட மட்டும்தான் பேசல. அதுக்கு என்ன காரணம்னு பின்னாடி தெரிய வரும்னு நினைக்கிறேன். அந்த கஜிமோ செத்து போனதுக்கு அப்புறம் அவனோட மைண்டுக்குள்ள போய் சுகுணா சொல்லுவான், டேய் உனக்கு அன்புனா என்னன்னு தெரியுது, ஆனா உன்னோட அன்புங்கிறது உன்னை விட வீக்கா இருக்கவங்க கூட சண்டை போட்டு அவங்கள தோக்கடிக்கிறது தான். நீ என்ன கேட்ட, நான் தனிமையா இருக்கேனா ஃபீல் பண்ணிருக்கான்னு கேட்டியே. என்னை பொறுத்த வரைக்கும் தனிமையாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது அப்படி சொல்லி நம்ம சுகுணா சொல்ல, அப்புறம் என்ன அந்த கஜிமோ செத்துருவான். இங்கே நம்ம சுகுணா வந்துருவானா. இங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா பெரிய டொமைனில் வந்து உடஞ்சி நம்ம யூஜியும் அங்கே ஈரமாக வந்துட்டு இருப்பாங்க. இந்த டொமைன் கிஞ்சிய காரி போட்டிருப்பான் போல. ஒருவேளை அந்த 4 நிமிஷம் இவனை யாருமே அடிக்க முடியாத அளவுக்கு பவர் வருமே, அந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்காக இதை போட்டிருப்பானோ. அதுலேருந்து குறிப்பாங்க பாருங்க, யூஜியும் ஹீரோமாவும் ஸ்ட்ரைட்டாக இங்கே சுகுணா கூட தான் சண்டை போட வருவாங்க. அப்போ நம்ம யூஜியை பாருங்க, அவன் கையை கடிக்கிறான். ஒருவேளை நம்ம யூஜி கிட்ட அந்த டெக்னிக் இருக்குமோ. கையை கடிக்கிறத பார்த்தா உங்களுக்கு எந்த டெக்னிக் ஞாபகம் வருது? எனக்கு என்னமோ அதுதாங்க ஞாபகம் வருது. உங்களுக்கு அது ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே தாவி போய் சுகுணா கூட பயங்கரமா சண்டை போட போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சீன் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் இன்னும் கல்லிங்கம் நடந்துட்டு தாங்க இருக்கு. அந்த கல்லிங்கம் நடக்கிற இடத்துல ஒரு பொண்ணு, அதாவது சாசரர், அவ எப்படி சுகுணாவோ அப்போ யோரசோ இவங்கள மாதிரி பழங்காலத்து ஒரு சாசரர், இவங்களை கொண்டு வந்ததும் இந்த கெஞ்சக்கு தான். இவ இப்ப யாருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கானா, கெஞ்சக்கு பயந்தா ஓடிட்டு இருக்கா. அவ கெஞ்சக்கு பார்த்து, டே என்ன ஏன்டா விரட்டுற, நீ தாண்டா இங்க திருப்பி கொண்டு வந்த, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, இங்க கெஞ்சக்கு என்ன பண்ணுவான், அவனோட கர்ஸ் ஸ்பிரிட் ஒன்று அப்படியே அனுப்பிடுவான் பாருங்க. அது தண்ணி மாதிரி இருக்கும். அந்த கர்ஸ் ஸ்பிரிட் அவ மூஞ்ச ஃபுல்லா கவர் பண்ணி மூச்சு விடாத மாதிரி ஆக்கி விட்டு பாருங்க. உடனே அவ என்ன பண்ணுவா, கெஞ்சக்கு அட்டாக் பண்ணுவா. அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டா டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு அந்த கெஞ்சக்கு என்ன பண்ணுவா, அந்த தண்ணி மாதிரி இருக்கிறத ஃப்ரீஸ் ஆக்கி ஐஸ் கட்டியா மாத்தி விட்டுருவான். அதனால அவ மூச்சு முட்டி செத்து போயிடுவா. செத்து போனதுக்கு அப்புறம் அவளை பார்த்துட்டு இந்த கெஞ்சக்கு சொல்லுவான், இந்த கேமை நான் சீக்கிரம் முடிச்சாகணும், மற்றவங்க நீங்க சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிரும், அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன், இங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நான் அந்த கேமை சீக்கிரமா முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சக்கு பேசிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து அந்த ஐயோ இருக்கான் பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்திருப்பான்ல, மெகுமி கூட சண்டை போட்டுப்பான்ல, கண்ணு பல்லு எல்லாத்தையுமே புடுங்கி போட்டு வெடிகுண்டு மாதிரி வெடிக்கும்ல, அந்த